போதைப் பொருள் கடத்தல்காரர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இஷாரா செவந்தியிடமிருந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கொலையின் பின்னர் இஷாராவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இஷாராவை இந்தியாவிற்கு கடத்த உதவியதாக கூறப்படும் வடக்கைச் சேர்ந்த ஒரு முக்கிய மனித கடத்தல்காரர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கடத்தல்காரருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் கெஹல் பத்தர பத்மேவால் வழங்கப்பட்டது என்பது காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதன்படி மே 6ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் படகுத்துறையிலிருந்து இஷாரா ஒரு சிறிய படகில் மேலும் 3 பேரின் பாதுகாப்பில் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டதாக அறியப்படுகிறது. இஷாராவை இந்தியாவில் இறக்கிவிட்ட பிறகு அந்த மூவரும் அதே படகில் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த மூவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு 3 பேருடன் ஒரு சிறிய படகில் கடல் கடந்து சென்றது மிகவும் பயங்கரமான அனுபவம் என்று இஷாரா கூறியதாக கூறப்படுகிறது. படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கிவிடுமோ என்ற பயத்தில் தான் அழுததாகவும் அவர் காவல்துறையிடம் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இஷாராவை கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து சென்று இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கு முன்பு அவர் மறைந்திருந்த 2 வீடுகளையும் சோதனை செய்துள்ளனர். இஷாரா தங்க வைக்கப்பட்டிருந்த வீடுகளில் ஒன்றைச் சேர்ந்த ஒருவர் கொழும்பிலிருந்து சென்ற காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு வீடு மூடப்பட்டிருந்ததாகவும் அங்கு யாரும் இல்லை என்றும் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். அந்த வீட்டில் வசிப்பவர்களை அடையாளம் காண விசாரணை தொடர்கிறது. காவல்துறை சிறப்பு படையினரால் பலத்த பாதுகாப்புடன் வடக்கு பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட இஷாரா நேற்று குருநகர் படகுத்துறைக்கு அழைத்து செல்லப்பட்டு அடையாளம் காட்டினார். கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து இஷாரா நேற்று இரவு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளார்.